الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما نحل والد ولدا بنحل أفضل من أدب الحسن أو كما قال عليه الصلاة والسلام. வானங்களையும் பூமிகளையும் அதற்கிடையே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அனைத்துக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே அல்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்று சாட்சி சொன்னதற்கினால் உலகத்துக்கு மறுப்புரையாக, இறுதி தூதராக, இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக இவ்வையகத்துக்கு வந்திருந்த எங்கள் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக தனது வாழ்க்கையாக ஆக்கிக்கும் உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். உன்னதன் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இத்திகாஃப் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வால் வாழ்ந்து கொள்ளும்படி, ஆனால் ஏவல்களை தனது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்துணர்ந்து கொள்ளும்படி, விலக்கிய விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுக்கி வாழ்ந்து கொள்ளும்படி அடியே நாங்கள் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்துள்ளது. மேலான கண்ணியமிக்க கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திற்கு மேலால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல அருட்கொடைகளை, வாக்கியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள், வாக்கியங்கள் அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுக்கும் அது சிறந்தவைகளும் தான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அது முக்கியமானதும் தான். திருமணம் முடிந்ததற்கு பின்னால அந்த தம்பைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள்ல, அருட்கொடைகள்ல சிறந்தது தான் குழந்தையுடைய பாக்கியம் என்கிறது. குழந்தையுடைய அந்த அருட்கொடை என்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்திற்கு பின்னால் எல்லா தம்பைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்ல.
திருமணம் முடித்தவர்கள் அனைவரும் உலகத்திற்கு மேலால் குழந்தைகளுடன் தான் வாழ்கிறார்கள் என்கிறதல். சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தைகள் கிடைப்பதென்பது, குழந்தைகளை அல்லாஹ் தருவதென்பது, அது அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள், யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் அந்த குழந்தையுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அதனால் எங்களுக்கு தெளிவாக லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்துடைய பூமியுடைய ஆட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவருடைய கையில தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு மேலால் எது நடப்பதாக இருந்தாலும், இந்த வானத்துக்கு கீழால் எது நடப்பதாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹ் முடிவு செய்த பிரகாரம் தான் உலகத்திற்கு மேலால் அனைத்துமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை அல்லாஹ் முதலாவதாக வழங்குகிறார், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்துடைய பூமியுடைய ஆட்சி அது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. சொல்லிக் கொண்டு அல்லாஹ் சொல்றான், யஹ்லுகு மா யஷா, அவன் எதை நாடுகிறானோ அதைத்தான் அவன் படைக்கிறான், அதைத்தான் அவன் உருவாக்குகிறான். சொல்லிக் கொண்டு குர்ஆன் எனக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது, யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாங்க யாரை நாடுறோமோ, நாங்க யாருக்கு நாடுறோமோ அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை மாத்திரம் நன்கொடைகளாக கொடுக்கும். சகோதரர்களே, கிடையாதுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை தருவதை யஹபு ஹிபத்தல்லா சொல்றான், நன்கொடையல்லா சொல்றான். குழந்தையை உங்களுக்கு நான் தருவது ஹிபத்தாக, நன்கொடையாக தந்து கொண்டிருக்கிறேன். எனவே யாருக்கு நான் நாடுறோமோ லிமன் யஷாஉ இனாஸா, அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை மாத்திரம் ஹிபத்தாக நன்கொடையாக கொடுக்கும். ஆனால் சில தந்தைகளை பார்க்கலாம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே பெண் குழந்தைகள் தான். இது சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு கணவன் மனைவியாக முடிவு செய்து குழந்தை பெற்றெடுப்பதல்ல. ஒரு கணவனுடைய ஒரு மனைவியுடைய அந்த முயற்சி எனக்கு இந்த குழந்தை தான் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் கிடைப்பதல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, எந்த குழந்தையை கொடுக்க விருப்பப்படுறானோ அதன் பிரகாரம் தான் அல்லாஹ் குழந்தையை அந்த தந்தையிற்கு அல்லாஹ் வழங்கி கொண்டிருப்பான். அதுதான் பார்த்தோம், 4 குழந்தைகள் பெற்றிருப்பார்கள், 4 பேர் பெண் குழந்தைகள். சில நேரம் 6 குழந்தைகள், 6 பேர் பெண் பிள்ளைகள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுக்கிறான் பெண் குழந்தைகளா. அதுதான் பெண் குழந்தைகள் கிடைப்பது என்பது வாழ்க்கையில பெரிய ஒரு பாக்கியம். ஆண் பிள்ளைகளுக்கு கூறப்படாத அனைத்து பஷாரத்துகளும் நன்மாராயங்களும் பெண் குழந்தைகளுக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஏன் ஜாகிலியத்துடைய காலத்துல ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் அதை இழிவாக கருதினார்கள், அதை கேவலமாக கருதினார்கள். தன்னுடைய கரத்தினால் அந்த குழந்தையை உள்தோண்டி புதைத்தார்கள். ஏன்? அது வாழ்க்கையிலே கருத்திரிய முசீபத்தை நினைத்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, என்ற மார்க்கம் சொல்கிறது, ஒரு பெண் குழந்தை என்கிறது அந்த தந்தைகளுக்கு வரக்கத்தை கொண்டுவதற்கு, வரக்கத்தை பெறுவதற்கு முக்கிய காரணமாக அந்த பெண் பிள்ளையாகிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை எல்லாம் கொடுப்பார். இன்னும் யாருக்கு அல்லாஹ் நாடுறாரோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் மாத்திரம் அல்லாஹ் நன்கொடையாக. அதுதான் சிலர்களை பார்க்கலாம், 8 குழந்தைகள், 8 ஆண் பிள்ளைகள். சோழர்களே, ஒரு
பெண் பிள்ளை கிடைக்கணும் என்ற ஆசைதான், அதற்கான முயற்சி தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பெண் பிள்ளை கொடுப்பதற்கு அல்லாஹ்விடம் முடியவில்லை என்றிருந்தால் அவர்களுக்கு கிடைப்பது அனைத்தும் ஆண் குழந்தை தான். அல்லாஹ்வுடைய பரிந்துரை கிடைக்கக்கூடியது. மூணாவது அல்லாஹ் சொல்றார், அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாஸா. இன்னும் தாழ்ந்தவனுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுக்கிறான், பெண் குழந்தையை கொடுக்கிறான். ரெண்டும் இருக்குது. சிலர்களுக்கு பெண் பிள்ளைகள் மாத்திரம், சிலர்களுக்கு ஆண் குழந்தை மாத்திரம். மூணாவது அல்லாஹ் சொல்றான், சிலர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்போம், பெண் குழந்தையை கொடுப்போம். ரெண்டு ஆம்பளை ரெண்டு பொம்பளை, அல்லது ஒரு ஆம்பளை புள்ள ரெண்டு பொம்பளை புள்ள. நம்ம பாக்குறோமா இல்லையா? இது அல்லாஹ் முடிவு செய்து கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய நாட்டம். இவர்களுக்கு இப்படித்தான் இந்த தம்பையில் கொடுக்கணும் என்பது அல்லாஹ் முடிவு செய்து கொடுக்கிறான். மூணாவது. நாலாவதையும் அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் முயற்சி செய்கிறார்கள். குழந்தை வேண்டும் என்ற அடிப்படையில் எத்தனையோ முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்னும் நாடினவர்களை குழந்தை பாக்கிய மற்றவர்களாக நாங்கள் குழந்தை திருமணம் முடித்து 15 வருடங்கள், திருமணம் முடித்து 10 வருடங்கள், திருமணம் முடித்து 20 வருடங்கள், குழந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவருடைய முயற்சி எல்லாம் இல்லை, அவருடைய குறைபாடு இல்லை. அல்லாஹ்வுடைய முடிவுதான் அந்த தம்பையிற்கு குழந்தை இல்லை என்பது. அதுதான் சில நேரம் குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்களை விடவும் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில எத்தனை விதமான அல்லாஹ்விடத்திலே அதை கேட்டு பெறுவதற்காக எத்தனையோ அம்மார்கள், சதகாக்கள், சுவர்களே பெரியார்களே, எத்தனையோ டாக்டர்களை சந்திக்கிறார்கள், எத்தனையோ மருத்துவம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே அது முடிவில்லை என்று இருந்தால் அவர்கள் குழந்தைய பாக்கியம் இல்லைதான். எனவே இந்த 4 கேட்டகரியில தான் உலகத்திற்கு மேலால் அல்லாஹ் குழந்தையுடைய இந்த பாக்கியத்தை நன்கொடையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே சுவர்களே பெரியார்களே, எங்களுக்கு குழந்தை கிடைத்திருப்பது என்பது அல்லாஹ் எங்களோட வச்ச அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய புரட்சியால் அல்லாஹ் எங்களுக்கு நன்கொடையாக அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே இந்த குழந்தைகளை நல்லவர்களாக, இந்த குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, இந்த குழந்தைகளை நாளைக்கு அந்த தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் எல்லாம் பெற்றாராகிய எங்களை கையில தான் நல்லா. குழந்தைகளை அழகான முறையிலே வளர்க்கப்படவில்லை. அதனால் அம்மாக்கள் சொல்லுவாங்க, ஒரு திருமணம் முடிப்பதாக இருந்தால் நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனைவி கூட, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனைவியை கூட ஒரு பிள்ளை கிடைத்தால் எவ்வளவு தன்மையை குறித்து வளர்க்க முடியுமோ, ஒரு குழந்தையை எவ்வாறு நல்லவர்களாக உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து திருமணம் முடிவென்று இஸ்லாம் இருக்கிறது. குழந்தைகள் என்பது அல்லாஹ் ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். குழந்தை என்பது எல்லாம் நன்கொடையாக மாத்திரமல்ல, ஒரு அருக்குறையாக மாத்திரமல்ல, எங்களுக்கு பொறுப்பாக தந்திருக்கிறான், அமானிதமாக. நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எந்த குழந்தைகளை எங்களுக்கு தந்தாலோ அதை எவ்வாறு வளர்த்தீர்கள், எவ்வாறு அவர்களை பண்படுத்துவீர்கள், எவ்வாறு அவர்களை உருவாக்குவீர்கள் என்பதை நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் என்ற கேள்வியாக கேட்கப்போம். அதனால கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அந்த தர்பாருக்கு முன்னால நின்று நாங்க சொல்லணும், எங்க பிள்ளையை நான் இவ்வாறு வளர்த்தேன், எங்க பிள்ளையை இவ்வாறு தான் நான் உலகத்திலே உருவாக்கிவிட்டு வந்திருக்கிறேன், இவ்வாறு தான் உருவாக்கினேன் என்பதை அந்த தாயும் தந்தையும் ரப்புக்கு முன்னால் பதில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே பெரியார்களே,
அதைத்தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உனக்கு குழந்தை உனக்கு இருக்குமெண்டா அந்த குழந்தைய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல விரும்பியங்கள், நல்ல தன்மைகளை கொண்ட அந்த குழந்தைகளை நீங்க வளர்ந்துன்னு சொன்னாங்க. சொன்னாங்க அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஹிஸான். சொன்னாங்க உன குழந்தைகளை 3 அந்த காரியங்களை கொடுத்து, அந்த 3 விடயங்களை கொடுத்து ஒழுக்கமுள்ளவர்களாக நல்லவர்களாக நீங்க வளர்க்கணும்னு சொன்னாங்க. அது வந்துதான் சொன்னாங்க நபியுடைய நபியுடைய முஹப்பத்தை உன பிள்ளைகிட்ட உள்ளத்துல உருவாக்கும். அந்த பிள்ளையை வச்சு கொண்டு நபியை பற்றி நாம பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அந்த பிள்ளைகிட்ட உள்ளத்துல உருவாக்கணும். என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாருடைய முஹப்பத்தை அந்த பிள்ளையை உள்ளத்துல உருவாக்கும். மூணாவது சொன்னாங்க அந்த குழந்தைக்கு குர்ஆனுடைய அறிவை, குர்ஆனை கற்றுக்கொள்கிறது சொன்னாங்க. இந்த மூணையும் கொடுத்து உன பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குங்கள் என்றார். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய, அந்த குழந்தைகளை நல்லவர்களாக, அந்த குழந்தைகளை ஒழுக்கமிக்கவர்களாக, அந்த குழந்தைகளை சமுதாயத்திற்கு கொண்டு செய்யக்கூடியவர்களாக உருவாக்குற பொறுப்பு தாய் தந்தையரையாக இந்த கையில். சகோதரர்களே, பெரியார்களே, எப்ப நாங்க குழந்தைய வளர்க்கிற சந்தர்ப்பம், அந்த குழந்தைகளை வளர்க்கிற நேரத்தில் எப்ப நாங்க வளர்ப்புல அந்த குறைபாடு செய்வோமோ, அந்த வளர்ப்புல குறைபாடு உருவாக்குவோமோ, சகோதரர்களே, பெரியார்களே, அது நாளைக்கு எங்களுக்கு கை செய்வதற்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கும், கை செய்யப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு தந்தை அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முறைப்பாடு செய்றார். என்ன முறைப்பாடு சொல்றாங்க? அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், எனக்குரிய ஒரு மகன் இருக்கிறார். ஆனா என்னுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை, என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, எனக்கு மாற்றமாகத்தான் செயல்படுகிறார், எனக்கு மாற்றமாகத்தான் எல்லா காரியங்களையும் ஈடுபடுகிறார். அதனால அமீருல் முஃமினீன் அவர்களே, அவரை கூப்பிட்டு பதில் சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மகனை கூப்பிட அனுப்புறாங்க. சிறுவன் வருகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, இந்த மகனை பார்த்து குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்கக்கூடிய தாய்மர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் என்பது என்ன என்பதை சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் கேட்டு போட்டுட்டு அந்த மகன் கேட்டார், அமீருல் முஃமினீன் அவர்களே, எவ்வளவு நேரமாக ஒரு குழந்தை ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை சொன்னீர்கள். இவ்வளவு நேரமாக ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை சொன்னீர்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு குழந்தைக்கு ஒரு தாயும் தந்தையும் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன என்பதை சொல்லுங்கள். உம்மா அப்பா தந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சொல்லுங்கண்டா. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல ஆரம்பிக்கிறார். முதலாவது சொன்னாங்க, ஒரு பிள்ளைய பெறுறதுக்கு முன்னால, பிள்ளைய அடைவதற்கு முன்னால ஒரு நல்ல சாலிமான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்திருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு தாயா, ஒரு குழந்தைக்கு நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு தாயா முதலாவது சொன்னாங்க, உன்னுடைய
பாப்பா திருமணம் முடிக்கிற நேரம் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்திருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னாங்க, குழந்தை கிடைத்து விட்டால் அழகான நல்ல பெயர்களை சூட்டிருக்க வேண்டும். மூணாவது சொன்னாங்க, உங்களுக்கு குர்ஆனுடைய எழுத வாசிக்க முடியுமான அந்த அறிவை உங்களுக்கு தந்திருக்க வேண்டும். இந்த மூன்றும் உங்களோட வாப்பா கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை பார்த்து அந்த மகன் பேச ஆரம்பிக்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வாப்பா என்னுடைய தந்தை இந்த மூன்றையும் எனக்கு செய்ய வேண்டும். இந்த மூன்றையும் என் வாப்பா எனக்கு குறைபாடுதான் செய்திருக்கிறார். இந்த மூன்றையும் நல்லதை செய்தது கிடையாது. நாங்க முதலாவது திருமணம் முடிப்பதும் நல்ல ஒழுக்கம் உள்ள, நல்ல பண்பாடு உள்ள, நல்ல ஒரு தாயாக அந்த மனைவி அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய தாய், என்னுடைய உம்மா ஒரு மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு பெண். அவளுக்கிட்ட நல்ல நடத்தை கிடையாது, நல்ல பண்பாடுகள் கிடையாது, நல்ல ஒழுக்கங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணை தான் என்னுடைய வாப்பா எனக்கு தாயாக தந்திருக்கிறார். இரண்டாவது சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நல்ல பெயரை வைத்திருக்க வேண்டும். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? ஜுஹ்லா அல்லது ஜுஹல். சொன்னாங்க, மலம் உருட்டக்கூடிய வண்டுக்கு தான் அரபுல ஜுஹ்லா சொல்லுன்னு சொல்லுவாங்க. சொன்னாங்க, இந்த பேரை தான் என் வாப்பா எனக்கு வச்சிருக்கேன். இந்த பேரே மோசம். எப்படிதான் நாங்களும் பார்க்கறது. இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை பாரு சகோதரர்களே, பெரியார்கள், பேர் தேர்ந்தது இன்னைக்கு நெட்ல என்ன பேரை நாங்க குழந்தையுடைய பேர்கள் வருகிறோம், இதை நாங்க தான் பார்க்கிறோம். இது முடலாக இருக்குது, அழகாக இருக்கிறது, இதை வைத்தால் நல்லம் என்று அதை சில பேர்களை நாங்க பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ் சில நேரம் சில பேர்களை தருவாங்க. அரபில் அப்படி ஒரு கருத்து என்பது கிடையாது. அதை அரபி டிக்ஷனரியில போட்டு அதை பார்த்தா தேடினால் அது அர்த்தம் இல்லை, அதை சொல்லவே இல்லை. அப்படியாப்பட்ட பேர்கள் இன்னைக்கு அப்படித்தான். அது உடல் பேர்களாக சூழலை பெரியார்கள் சொன்னாங்க. குழந்தைகளுடைய பேர்களை அப்துல்லாவாக, அப்துல் ரஹ்மானாக நல்ல பேர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேர்களை வைத்து தான் அவரை அழைக்கப்படுகிறார். பாப்பட என்ன பேர் இருக்கிறோ அதை வைத்துத்தான், அந்த பிள்ளையுடைய எந்த பேர் இருக்கிறோ அதை வைத்துத்தான் நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அழைப்பான் என்று சொன்னாங்க. ஆனா நல்ல பேர் அந்த சிறுவன் சொல்கிறார், மகன் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு வைத்திருக்கக்கூடிய பேரோ மோசம். மூணாவது சொன்னாங்க, குர்ஆன் எழுத வாசிக்க முடியுமா அந்த அறிவு. சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு குர்ஆனை ஓதவும் தெரியாது, குர்ஆனை வாசிக்கவும் தெரியாது, எனக்கு இந்த அறிவும் இல்லை என்று சொல்லி அமீருல் முஃமினீன் இடத்துல சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப அந்த குழந்தை முறை, அந்த வாலிபன், அந்த மகன் முறையிட ஆரம்பிக்கிறார். இப்ப அமீருல் முஃமினீன் அவர்கள் தன்னுடைய வந்திருந்த தந்தைக்கு உபதேசித்தார். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு குழந்தையை வளர்க்கிற நேரம் அது எங்களுடைய வீட்டு சூழலும் தான், எங்களுடைய அமைப்புகளும் தான் நல்லதாக ஆக்கி கொண்டால் தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாக இந்த உலகத்திலே உருவாக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் பெரும் பெரும் இமாம்கள், பெரும் பெரும் மேதைகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா சில நேரம் பாப்பா இருக்க மாட்டாங்க. பாப்பா இருந்திருக்க மாட்டாங்க. தனி உம்மாவினால் மாத்திரம், தன்னுடைய தாயினால் மாத்திரம் இந்த உலகத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த இமாம்களை அவர்கள் தான் வளர்த்தெடுத்தார்கள். ஒரு தாய் வீட்டுக்குள்ளார். சோழ பெரியார்களே, இமாம்களை எடுத்து பார்த்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கிறார். அவருடைய மذهبுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கலாம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கலாம், இமாம் குதுபுத்தீன் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம், இமாம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம். இந்த இமாம்களுடைய சரித்திரம் எடுத்து பாருங்கள். பாப்பா சின்னத்திலே மௌத்தாகினாலும்
சிறுபிராயத்திலே அவர்கள் மௌத்தாகினாலும் சில நேரம் பிறப்பதற்கு முன்னால் அந்த வாப்பா தாயை வைத்திருக்கிற நேரத்திலே மௌத்தாகியாக இருந்தாலும், ஆனா இன்றைக்கு இமாம்கள் என்று இன்றைக்கு எல்லாரும் அவர்களை தலைக்கு மேலால் சுமந்து போற்றக்கூடிய இமாம்களாக இந்த உலகத்திற்கு விட்டு சென்றது அந்த நல்ல தாயுடைய அந்த வளர்ப்புகள் தான், தாயுடைய வளர்ப்புகள் தான். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே முதலாவது வீட்டு சூழல் குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைக்க வேண்டும். அதுக்கு முக்கியம் தான் என்னோட பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் என்கிறது, இந்த பிள்ளைகள் பார்த்து வளர்றது ஒரு தாயுடைய தந்தையுடைய இந்த பழக்க வழக்கங்கள் தான். ஒரு தாயுடைய தந்தையுடைய என்ன பண்பாடுகள் ஒழுக்கங்கள் எது வீட்டுக்குள்ளாக செய்யப்படுகிறதோ அதை பார்த்துதான் குழந்தைகள் வளர்வார்கள். நீங்க உங்களுக்குள்ள நல்லவன ஆகணும் என்பதற்காக வேண்டி நீங்க படிக்க வச்சாலும் சரி, நீங்க மதரசாக்கள்ல ஓத வச்சாலும் சரி, நீங்க ஏதாவது எங்க போய் விட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாயும் தந்தையும் தன்னை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ளாத வரைக்கும் அந்த பிள்ளைகளிடத்தில நல்லதை எதிர்பார்க்க முடியாது. குர்ஆனுடைய 2 சம்பவங்கள் எங்களுக்கு முன்மாதிரி. சோதரர்களே பெரியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகனும் இருந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகனை வளர்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஒரு வாப்பா, ஒரு தியாகி, நல்ல ஈமான்தாரி, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள், அந்த தாயினாலும் அந்த தந்தையினாலும் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சோழலை பெரியார்கள் ஒரு கட்டம் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டம் மகனை அழைத்து பறிக்கணும், குர்பான் செய்யணும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஓடர் வருகிறது. கனவு காண்கிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, அறுத்து பலியிடணும். மகனை கூப்பிட்டு வச்சு மசூரா செய்யலாம். மகனே, சோழலை பெரியார்களே, இது லேசானவர்கள் அல்ல. இது சரித்திரம், இந்த குர்ஆனுடைய இந்த பாடம் என்று சொல்லித்தாரது லேசான ஒரு வார்த்தை அல்ல, லேசான ஒரு பாடம் அல்ல. ஒரு மகனை முன்னுக்கால கூப்பிட்டு வச்சு வாப்பா என்ன மசூரா செய்வாரண்டா, மகனே நான் கனவு கண்டிருக்கிறேன், உன்னை அறுக்கணும், உன்னை கொலை செய்யணும், உலகத்தை விட்டு முடிஞ்சு, உன்னை அறுக்கணும் என்றா உலகத்தை விட்டு நீ முடியணும். அப்பா மசூரா செய்கிறார், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனை பார்த்து கேட்கிறார், என்ன அபிப்பிராயம் அப்பா? சூழலே பெரியார்களே, வாப்பா மகனோட மசூரா செய்கிறார். அந்த மகன் சொன்னது என்ன தெரியுமா? யா அபதி அல்மா துபா, ஏன் அப்பா வாப்பாவே, ஏன் வளர்ப்பு நல்லது, அது அது ஒழுக்கம் உள்ள வளர்ப்பு, அது கண்ணியமான வளர்ப்பு, அது அது நல்ல விழுமியங்களை குறித்து அந்த மகனை பண்படுத்தின வளர்ப்பு. அந்த மகன் சொன்னார் தெரியுமா, வாப்பாக்கு எதிராளிகள், வாப்பட பேச்ச தட்டல்ல, வாப்பட பேச்ச ஓரமாக்கல்ல. சொன்னாங்க, யா அபதி அல்மா துபா, வாப்பாவே உங்களுக்கு எதை சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் சாபிரன், அல்ல நாடினா இந்த பொறுமையாளரை கண்டுகொண்டீங்க, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரன், என்ன பொறுமையாளராக நீங்க கண்டுகொள்வீங்க. இது மகன் வாப்பாக்கு சொல்ற விட பதி. அது என்ன வளர்ப்பு, அழகான வளர்ப்பு. சொல்ல இந்த பாடம் ஒரு நிறைய ஒரு இந்த குர்ஆனுடைய இந்த சம்பவம் நிறைய ஒரு பாடத்தை, நிறைய ஒரு சில விடயங்களை எங்களை கற்றுத் தருகிறது. இது குழந்தையுடைய வளர்ப்பு. தீனுக்கு சொல்ற நேரம், மார்க்கம் என்று சொல்ற நேரம், எதை சொன்னாலும் வாப்பாட உண்மான பேச்சை தட்ட மாட்டார். அது வளர்ப்புல, வாப்பாட கூட வளர்ப்பு இருக்கிறது. 2வது சம்பவம் குர்ஆன் சொல்லி தருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி தான், ஒரு ரசூல் தான். அவர்களுக்கும் ஒரு மகன் இருந்தார், அவருக்கும் ஒரு மகன் பிறக்கப்பட்டார். ஆனால் சகோதரர்களே பெரியார்களே, வாப்பா மாத்திரம் தீனுள்ளவர், வாப்பா மாத்திரம் நல்ல தன்மை உள்ளவர், நல்ல அக்லாக் உள்ளவர், ஒரு ரசூல், ஒரு நபி. ஆனா அவருடைய மனைவி
தீன் இல்லாதவர், கணவனுக்கு ஒரு பக்கத்தில் துரோகம், கணவனுக்கு எந்த விதத்திலும் அதாவது சப்போர்ட் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உறுதுணையை சரியான முறையில் கொடுக்காமல் வளர்ந்தவர்கள் தான், அதாவது சேர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அந்த 2 பேருக்கு கிடைத்தவன் தான் கன்ஆன் என்று சொல்லக்கூடிய கன்ஆன் மகன். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது, பாப்பாவும் இப்ப மகனை அழைக்கிறார் என்று தெரியுமா? எப்ப வெள்ளம் வரப்போகுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளத்தால் அழித்தார். வெள்ளம் வரப்போகுது, பாப்பா மகனை கூப்பிடுறார், மசூரா செய்கிறார். மகனை பார்த்து சொல்றார், யா புனை, வெள்ளம் வந்துட்டுதப்பா, வெள்ளம் வரப்போகுது, அதனால நீ என்னை விட்டு தூரமாகாதே, என்னோட வந்து சேர்ந்துக்கோ. சோழலை பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, மகனே உன்னை நான் அறுக்க போறேன், உன்னை கொலை செய்ய போறேன் என்று சொன்னாங்க. இங்க சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மகனே வெள்ளம் வரப்போகுது, நீ அழிய போகிறாய், நீ நாசமாக போகிறாய், அதனால இந்த கூட்டத்தோட நீ சேராதே, எங்களோட வந்து சேரி, என்னோட வந்து சேரி, இருக்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், எங்களோட இந்த கப்பல்ல ஏறிக்கோ, என்னோட வந்து நீ சேர்ந்துக்கோ, இந்த காஃபிர கூட்டத்தை நீ ஆகிறாதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. மகன் என்ன தெரியுமா சொன்னார் பாப்பாவை பார்த்து? قال سآوي إلى جبل يعصمني من الماء. பாப்பா உங்களோட எனக்கு வரையல, உட கப்பல் நீங்க போங்க, நீங்க ஏறிக்கோங்க, நீங்க இருந்து பாதுகாத்துக்கோங்க, என்ன பாதுகாத்துக்கொள்ள எனக்கு தெரியும். இன்னைக்கு சில மகன் சொல்றாங்க இல்லையா, பாப்பா பார்த்து பேசுற பேச்சுகள் சிலவோ, ஏன் வளர்ப்புட மோசம், உம்மட வாப்பட அரவணைப்பு மோசம், அங்க வீடு இல்ல, அந்த வீட்டுக்குள்ள நல்ல ஒழுக்கம் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள நல்ல பண்பாடு இல்ல. சோர்களே பெரியார்களே, அந்த குழந்தை ஒரு நாளும் நல்லவனாக உருவாக மாட்டான். அந்த வாப்பாவுக்கும் உமாவுக்கும் நல்லது செய்யக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை உருவாக மாட்டாது. சொன்னார் தெரியுமா, கால சஆவி இலா ஜபலின் யக்ஸிமுனி மினல் மா, இந்த மலைக்கு மேல நான் ஏறிக்கொண்டு என்ன நான் பாதுகாத்துக் கொள்வேன், உங்களுக்கு மட்டும் நான் வர மாட்டேன். ஒரு நபி, வாப்பா நபியாக இருந்தாலும் உம்மாவுடைய வளர்ப்பு மோசம், சகோதரர்களே பெரியார்களே, வாப்பட சொல்ல தட்டாது. குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய பாடம். அதைத்தான் சகோதரர்களே பெரியார்களே, எப்ப உம்மா வாப்பா நல்லவர்களாக, எப்ப ஒரு தாயின் தந்தையும் நல்லவர்களாக அந்த குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருந்து வளர்க்க ஆரம்பிப்பார்களோ, அங்கத்தான் அந்த பிள்ளைகிட்ட மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதத்தான் சோழலை பெரியார்களே, குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வயிற்றில அல்லாஹ் ரூஹ ஊத வச்சு அல்லாஹ் அந்த குழந்தை உருவாக்குறான். அந்த நேரத்தில் எல்லாரும் விமர்சித்தாங்க, என்ன தெரியுமா, இவ ஒரு மோசமான பெண், விபச்சாரி, இவருக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், ஒரு நாளுடைய தொடர்பு இல்லாம, இப்படி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா, அந்த வார்த்தையை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூக்குற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மாவோட வாப்பாட நல்ல குணத்தை சொல்லித்தான் உம்மா வாப்பா இப்படி இருக்கலையே, நீங்க இப்படி இருக்கிறீங்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. யா உஸ்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. ஏ ஹாரூனுடைய சகோதரியே, யா உஸ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரஅஸௌஇ, உட வாப்பாவை கெட்டவனாக பார்க்கல, கெட்டவனாக இருக்கல்ல. ஒமா கானத் உம்முகி பகியா, உட உம்மாவும் மோசமான பெண்ணாக நாங்க பார்க்கல, உட வாப்பா உம்மா நல்ல ஒழுக்கமுள்ள பெண். இப்படியா இருக்கக்கூடிய நேரத்துல ஏ மரியாமே, உங்களை நீங்க எப்படி ஆக்கி கொண்டீங்க என்றதுதான் குர்ஆனுடைய அந்த வசனம், இந்த விளக்கம். சோழலை பெரியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த பிள்ளையை உருவாக்கினான், அவங்க மோசம் செய்யல. என்றாலும் அந்த இருந்த சமுதாயம் பேசிய வார்த்தை என்ன, உம்மா வாப்பா நல்ல இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எப்படி மோசமா போவீங்க. சோழலை பெரியார்களே, அது மட்டும் இல்ல, எப்ப உம்மாவும் பாப்பாவும்
நல்லவர்களாக இருந்து நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்து தீனோட நல்ல மாற்றத்தோட நல்ல இணைப்புகளோட இருந்து குழந்தையை வளர்க்க ஆரம்பிப்பாங்களோ ஒரு நாளும் அல்லாஹ் அந்த பிள்ளைகளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் என்றால் ஒரு நாளும் அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அவருடைய சொத்தாக இருக்கலாம், அவருடைய எதுவாக இருக்கலாம், அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். சூரத்துல் கஹ்ஃப் எடுத்துக்கொள்ளுங்க, சூரத்துல் கஹ்ஃப் எடுத்துக்கொள்ளுங்க. சோழலை பெரியார்களே, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரயாணம் செய்றாங்க. நீண்ட சரித்திரம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலாக அறிவாளிகள் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் பாடமாக சொல்லிக் கொடுத்தான். அதிலே ஒரு நேரம் தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, இடத்துல ஒரு தூண் ஒரு தூண் இருக்குது, சாஞ்சி கொண்டிருக்கு. அங்க போற நேரம் அந்த ஊர்வாசிகள் இவளை வரவேற்கல, அவளை வரவேற்கல. அது மட்டுமல்ல, அவளுக்கு விருந்தோம்பல் செய்யல, தண்ணி கூட கொடுக்கல. சொல்லுது அவ அப்படியே ஒண்ணுமே செய்யல, மறுத்தாங்க, ஒண்ணும் ஏற்பாடும் இல்லை. அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா, அது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்திருந்த அந்த தூணை அழகான முறையில அதை அப்படியே நேரையாக்கி சரிபடுத்தினாங்க. இப்ப கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஏன் நீங்க செய்றீங்க? எங்களுக்கு தான் அவங்க விருந்தாளியாக கூட எடுக்கல, எங்களுக்கு தண்ணி சொட்டும் கூட தரல. இப்படி இருக்கக்கூடிய நேரம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதிலை ஏன் நீங்க செய்யணும்? நேரத்துல சொன்னாங்க, وَأَمَّا الْجِدَارُ فَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ تَحْتَهُ كَنْزٌ لَهُمَا وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. அந்த மதிலுக்கு கீழால அந்த ஊர்ல இந்த அனாதை 2 பிள்ளைகளுடைய கண் சொத்து இருக்கிறது. وَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ. அந்த ஊர்ல 2 யதீம், உம்மா வாப்பா இல்லாத 2 பிள்ளைகளுடைய சொத்து அந்த ஜிதார் அந்த மதிலுக்கு கீழால் இருக்கிறது. அவரோட வாப்பா யார் தெரியுமா? அந்த 2 பிள்ளைகளுடைய உம்மா வாப்பா யார் தெரியுமா? وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. அந்த 2 யதீமுடைய உம்மாவும் வாப்பாவும் சாலிஹானவர்கள், நல்லவர்கள், சாலிஹான உம்மா வாப்பாட குழந்தைகள். எனவே சொன்னாங்க, அல்லாஹ் அந்த உம்மா வாப்பா சாலிஹாக நல்லவர்களாக உலகத்து வாழ்ந்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி போனதுனால அல்லாஹ் அவர்களுடைய சொத்தை கூட அவர்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்தை கூட அல்லாஹ் பாதுகாக்கிறார். சோழலை பெரியார்களே, எனவே குழந்தையுடைய வளர்ப்புல முக்கிய பங்கு ஒரு உம்மாவும் பாப்பாவும் தான். எங்கள்கிட்ட தொழுகை இல்லையா? சூழலை குர்ஆனை ஹதீஸையும் நாங்க பிரட்டி பார்த்துட்டு நாங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இல்ல எங்களுக்குள்ளே நாங்க சொல்லுவோம், உம்மட்ட வாப்பட்ட தொழுகை இல்லையா? பிள்ளைகிட்டையும் தொழுகை இல்லைதான். பிள்ளைகிட்டையும் தொழுகை இல்லை. உம்மட்ட வாப்பட்ட நல்ல ஒழுக்கம் இல்லையா? அதம் இல்லையா? அந்த பிள்ளைகிட்டையும் நல்ல அதம் இல்லை, ஒழுக்கம் இல்லைதான். உம்மகிட்ட வாப்ப கிட்ட நல்ல பண்பாடு இல்லையா? நல்ல குணம் இல்லையா? அந்த பிள்ளைகிட்டையும் உம்மா வாப்ப கிட்ட இல்லைன்னு இருந்தால் அந்த பிள்ளைகிட்டையும் நல்ல ஒழுக்கம் நல்ல குணம் இல்லைதான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு தாயும் தந்தையும் வாழணும் என்ற பிள்ளைக்காக வேண்டி அதுதான் இந்த அளவு குழந்தைகள் இருந்தாங்கண்டா சொல்லி முடிச்சு கொள்றேன், டைம் போய் கொண்டிருக்குது. ஒரு உம்மா அல்லது ஒரு வாப்பா ஒரு விபச்சாரியாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாப்பா தகாத உறவுல விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அதை அல்லாஹ் குழந்தையின் மூலம் பிரதிபலிக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்குவார். அல்லாஹ் சொல்லுகிறார், வாப்பா செய்த பாவத்தை பிள்ளைக்காக வேண்டி விடவில்லை என்றிருந்தால் அந்த பாவத்தை பிள்ளையால் செய்ய வைக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்குவார். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த குழந்தைகளுக்கு உம்மா அப்பாவாக உலகத்துக்கு மேலால் அழகான வாழ்க்கை நாங்கள் தான் நாங்க சம்பாதிக்கிறோம். இது என்ன கடமை? பிள்ளைக்கு சம்பாதித்து கொடுக்குற என்ன கடமை? இல்லைன்னா நாளைக்கு நான் மாட்டிக்கொள்வேன். என்ன கடமை செய்யத்தான் வேண்டும். என் பிள்ளைக்குரிய
படிக்க வைக்கிறேன், அதோட பொறுப்பு. என் பிள்ளை ஓத வைக்கிறேன், பொறுப்பு. ஆனா சோதனை பெரியார்களே, அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தையும், அந்த குழந்தைக்கு நல்ல குணத்தையும், அந்த பிள்ளைக்கு நல்ல பண்பாடையும் சொல்லிக் கொடுக்கிறது ஏண்ட பொறுப்பல்ல, என்ற பொறுப்பல்ல, அதற்கு மேலால் என்னுடைய ஆக முக்கியமான ஒரு கடமை. எனவே சோதனை பெரியார்களே, எனவே நான் என் பிள்ளைய ஓலவல் ஏல வரைக்கும் படிச்சு வச்சிருக்கிறேன், அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு அனுப்புறேன், என் பிள்ளைய மதரசா அதுக்கு இதுக்கு அனுப்புறேன் என்கிறது அது ஏதோ கல்விக்காக வேண்டியும் குர்ஆனுக்காக வேண்டியும் செய்யறோமே ஒழிய அங்கத்தான் போய் பிள்ளை திருந்துவாங்க, அங்கத்தான் போய் அதாவது நல்ல ஒழுக்கங்களை படிப்பார்கள் என்பதல்ல. வீட்டுக்குள்ளாக நாங்கள் உருவாக்கணும். அததான் சொல்லலாம், எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம். சோதனை பெரியார்களே, இந்த உலகத்திற்கு முன்மாதிரியானவர்களை உருவாக்கி சென்ற அந்த இமாம்களுடைய சரித்திரங்களை படித்தால் விளங்கும். வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. சொல்ல இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கலாம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கலாம். எந்த அளவுக்கு கண்டா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதரசால விட்டாங்க. மதரசாங்கிறது பள்ளி நடக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் நாங்க செய்யப்படும். அந்த நேரத்துல கூட உள்ளுக்கு வந்து படிச்சுட்டு முஅல்லிமுக்கு சல்லி குடிக்கலாத நிலைமை தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நிலைமை ஆரம்பத்தில். என்ன செய்வாங்கடா, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பள்ளிக்கு வெளியால இருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாடம் எடுப்பாங்க, அதை கேட்டு கொண்டிருப்பாங்க. வந்து உட்காரேலா, ஏன் உட்கார்ந்தா உங்களுக்கு ஏதாவது கிரியம் கொடுக்கணுமே, படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமே என்ற அந்த அதனால அவளுக்கு உள்ளுக்கு வந்து உட்கார இயலாது. அந்த நேரத்தில் வெளியிருந்து கேட்பாங்க, அதை அப்படியே ஒப்புவிப்பாங்க. அதனால்தான் நாம் சாப்பிட தாய் சொல்றாங்க, மகனை அனுப்பினாங்க, கிளாஸ் ரூமுக்குள்ள அனுப்பினாங்க. காட்டுக்கு போய் விரல்களை வெட்டி சுமந்து வந்து அந்த விரல்களை விட்டுத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த படிப்புக்காக வேண்டி, அந்த ஓதலுக்காக வேண்டி இமாம் ஷாஃபியுடைய தாய் அவ்வளவு பாடுபட்டாங்க. சோதனை பெரியார்களே, அந்த அந்த நல்ல ஒரு பண்பாடு உள்ள தாயினால தான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டவர்கள் பெரும்பெரும் இமாம்கள். புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண் பார்வை இல்லை, வளர பிறக்கிற நேரம் கண் பார்வை இல்லை. ஆனா ஒரு தாயுடைய அழுகை, ஒரு தாயுடைய அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதில் வருவாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு குழந்தைய எனக்கு பார்வையை கொடுப்பாயாக, பார்வையை கொடுப்பாயாக. தஹஜ்ஜுதில் அழுவார்கள். சோதனை பெரியார்களே, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையை நீட்டிக் கொள்வது கொடுத்தார். எனவே ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்கு ரோல் மாடல்கள். எனவே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சீராக்குவோம். நாங்க தான் மஸ்ஜிதுக்கு வந்தா தான் என் பிள்ளை பள்ளிக்கு வருவாங்க, நாங்க சுபம் தொழுதா தான் என் பிள்ளை சுபவுக்கு வருவாங்க. பெரியார்களே, நாங்க பாக்குறோம், இதுக்குள்ள பாக்குறோம் எத்தனை வாலிபர்கள், எத்தனை இந்த சூழலை பெரிய 10 வயதுக்கு மேற்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் மதரசாவுக்கு வார சுபவுடைய நேரம் வந்து கொள்ளலாம். என் வீட்டுடைய சூழல் அவ்வாறு. எனவே சோழலை பெரியார்களே, நாங்க எழும்பணும், நாங்க மஸ்ஜிதுக்கு வரணும். அப்பதான் என்ன பிள்ளை எழும்புவான், என்ன பிள்ளை சொல்லுவான், என்ன பிள்ளை நல்லதை செய்வான். எனவே சோழலை பெரியார்களே, என் குழந்தைகளுக்கு நல்லவர்களாக, நல்ல ஒரு தாய் தந்தையராக நாம் அனைவர்களும் வாழ்ந்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்போம். ஹதீஸ் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு மையத் மூத்தாகிட்டால் எல்லா அமல்களும் எல்லா பட்டோடைகளையும் மூடிவிடும். ஆனா சொன்னாங்க 3 விஷயத்தை தவிர, அது ஒன்று தான் வலதுன் சாலிஹுன் யதுலஹு. நீங்க எப்படி தெரியுமா புள்ளி உருவாக்கணும்? நான் மௌத்தாகினாலும், நான் கபருக்குள்ள மண்ணை போட்டு மூடினாலும் எனக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கும், எனக்கு குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கும். சொன்னாங்க வலதுன் சாலிஹுன் யதுலஹு. ஒரு தாயும் தந்தையும் மௌத்தா போயினாலும், கபருக்குள்ள இருந்தாலும், அந்த கபருக்குள் இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் ஒவ்வொரு ஃபர்தான தஹஜ்ஜுதுல எல்லா நேரங்களிலும் துஆ செய்யக்கூடிய, குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய அந்த உம்மா அப்பாவுக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளாக எங்கள் குழந்தையை உருவாக்குவோம். அப்படிப்பட்ட குழந்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோம். எனவே எதெல்லாம் பேசுவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைத்தையும் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆக்கியல்வானாக. யாரா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா, உங்கள் தாயுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா, உற்றாருடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா. யாரா வாழ்க்கையில் சொற்பகால வாழ்க்கை தந்திருக்கிறாயா அல்லா, இதில் நல்லவர்களாக வாழ்வதற்கு பேசுறியா அல்லா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை காட்டித்தாயா அல்லா.
எங்களோட வாழ்க்கையை மாற்ற செய்யா அல்லா, எங்களோட வாழ்க்கையை மாற்றி தந்திரியா அல்லா, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த தன்மையுள்ள நல்லவர்களை எங்களை உருவாக்கியா அல்லா. நல்ல உலகத்தான் வாழ்ந்தாலும் மூத்த வச்சிருக்கிறாய், இந்த மூத்தை சிறந்த மூத்தா தந்துருவாயாக, கண்ணியமான மூத்தா தந்துருவாயாக, மூத்துக்கு பின்னால் உள்ள அனைத்தையும் நான் இடம் தந்துருவாயாக, சுருக்குவாதிகளாக நம் அனைவரும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فإن يوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن التقوى تجيركم من النار وتدخلكم في الجنة الأعلى. وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا من نحل أفضل من أدب الحسن كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ورؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور.